2024 ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் இன்றைய தினம் இலங்கையில் சுமூகமான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மக்கள் ஆர்வத்தோடு வாக்களிக்க வருகின்ற காட்சிகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் வன்னி மாவட்டத்தில் முசலி பிரதேசத்திற்கு உட்பட்ட பல கிராமங்களைச் சேர்ந்த முக்கிய வேட்பாளர்கள் பல முக்கிய கட்சிகளிலே இம்முறை களமிறங்கியிருக்கின்றார்கள். இதுவரை இல்லாத போன்று இம்முறை அதிகமான வேட்பாளர்கள் முசலி பிரதேசத்திலிருந்து களமிறங்கியிருக்கின்றார்கள். அந்த வேட்பாளர்கள் வாக்களிக்க வருகின்ற காட்சிகளையும் அதன் பின்னர் எமது முசல நியூஸுக்கு வழங்கிய கருத்துக்களையும் அடுத்து பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். எல்லா புகழ்ச்சியும் அல்ல இறைவனுக்கே உரித்தானது. இன்றைய தினம் காலையிலே 2024 ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு மிகவும் சுமூகமான நிலையிலே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் எமது பிரதேசத்தைச் சேர்ந்த மக்களும் சுமூகமான முறையிலே வாக்களிப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் உணர்ந்து யாருக்கு வாக்களிக்க வேண்டும், எவ்வாறானவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தற்பொழுது நிதானமான முறையிலே முசலி பிரதேசங்களிலே ஒவ்வொரு கிராமங்களிலும் மக்கள் வாக்களித்து கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் பாரிய ஒரு மாற்றத்தை இந்த தேர்தலின் ஊடாக நான் எதிர்பார்க்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். தேசிய மக்கள் சக்தியின் பயணத்தில் நானும் உங்களுடன் இணைந்து கொள்கின்றேன். எங்களுடைய இந்த பயணம் வெற்றிகரமானதும் நிச்சயிக்கப்பட்டதுமாகும். ஆகவே எங்களுடைய வாக்குகளை சிறந்த முறையில் அளித்திருக்கின்றோம். மக்கள் அனைவரும் எங்கள் பக்கம் இருக்கின்றார்கள் என்பதை சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்வதோடு நீங்கள் அனைவரும் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்பதோடு என்னுடைய இலக்கம் 1, என்னுடைய சின்னம் திசைகாட்டி என்பதை மறந்து விடாதீர்கள். எனது அன்பான வன்னி மாவட்ட உறவுகளே, வாக்காளர் பெருமக்களே, நான் ஐக்கிய மக்கள் சக்தியிலே ஐக்கிய மக்கள் கூட்டணியிலே டெலிஃபோன் சின்னத்திலே 6ஆம் இலக்கத்திலே போட்டியிடும் வைத்தியர் எம்ஏ மிக்ரா. நான் தற்பொழுது எனது வாக்கை செலுத்திவிட்டு வெளியே வந்திருக்கிறேன். இம்முறை ஐக்கிய மக்கள் கூட்டணியானது 2க்கும் மேற்பட்ட ஆசனங்களை கண்டிப்பாக பெறும். அந்த 2க்கும் மேற்பட்ட ஆசனங்களில் நானும் இருக்க வேண்டும் என்ற ஆசைப்படும் எனது உறவுகள், நானும் இருக்க வேண்டும் என்ற ஆவலோடு எதிர்பார்த்திருக்கும் எனது வன்னி மாவட்ட உறவுகள் உங்களது வாக்குகளை டெலிஃபோன் சின்னத்துக்கும் எனது இலக்கமான 6ஆம் இலக்கத்துக்கும் வாக்களித்து, அதேபோல் எங்களது தலைமை அல்ஹாஜ் ரிஷாட் பதியுதீன் இலக்கம் 1க்கும் வாக்களித்து, அதேபோல் எங்களது சகோதரர்கள் நிறைய பேர் கேட்கிறார்கள், உங்களுக்கு பிடித்தமான ஒரு நபர்களுக்கு வாக்களித்து எங்களையும் வெற்றி பெறச் செய்து உங்களது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக உங்களது ஒரு குரலாக எங்களை ஆக்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 14ஆம் தேதி காலை நாட்டுப்பற்றாளர் மக்கள் சக்தி கட்சியிலே கேட்கின்ற மன்னார் மாவட்டத்துக்கு பொறுப்பான அமைப்பாளராக கலீல் சுல்ஃபிகார் அவர்கள் தற்பொழுது இந்த கூழாங்குளம் அரசினர் முஸ்லிம் மகாவித்தியாலய பாடசாலைக்கு வருகை தந்து ஓட்ஸ் போட்டுவிட்டு இந்த நிகழ்வை நான் கூறுகிறேன். கூடுதலாக வன்னி தேர்தல் தொகுதியிலே 9 பேர்கள் கேட்கின்றார்கள். அந்த களத்திலே முக்கியமாக மன்னார் மாவட்டத்திலே நான் இந்த களத்திலே இறங்கியிருக்கின்றேன். இலங்கையை பொறுத்தளவிலே 17 மாவட்டங்களில் எங்களுடைய கட்சி முதல் தடவையாக போட்டியிடுகின்றது. ஆகவே நாங்களும் ஒரு ஆசனத்தை பெறுவோம் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே எல்லா மக்களையும் சந்தித்து அவர்களோடு கதைத்து எங்களுக்கு ஒவ்வொரு வாக்குகள் வீதம் ஒவ்வொரு குடும்பத்துக்கு அளிக்க வேண்டும் என்ற ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டை தாழ்மையாக வேண்டியிருந்தேன். அனைத்து மக்களும் எனக்கு வாக்களிப்பார்கள் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே இன்று வந்து காலை இந்த வாக்கை அளித்துவிட்டு இந்த இணையத்திலே பதிவு செய்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்தவனாக
இன்றைய தினம் வாக்களிப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே சுறுசுறுப்பாக நடைபெறுகின்ற இந்த வாக்களிப்புக்கு நேர காலத்தோடு வந்து வாக்களிக்கின்ற அனைத்து மக்களுக்கும் முதலில் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்போதைய கள நிலவரத்தை பொறுத்தமட்டில் ஐக்கிய மக்கள் கூட்டமைப்புக்கு வன்னி மாவட்டத்தில் பெரும்பான்மை ஆசனங்கள் கிடைக்கக்கூடிய அதிக வாய்ப்பு காணப்படுகிறது. அதன்படி 3 ஆசனங்களை பெறக்கூடிய தன்மை காணப்படுகிறது. இந்த நிலையில் நான் முசலி பிரதேசத்தில் பெரும்பாலும் அனைத்து வாக்களிப்பு நிலையத்துக்கும் சென்று வந்தேன். எனவே அங்கு சென்று பார்க்கும் பொழுது மிகவும் சுறுசுறுப்பாக வாக்களிப்பு நடைபெறுகிறது, அமைதியாக நடைபெறுகிறது. ஆனால் இடைக்கிடையே பண முடிச்சுகளோடு சிலர் அலைந்து சுமூகமாக சமாதானமாக நடைபெறுகின்ற வாக்களிப்பை குழப்புகின்ற நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். எது எவ்வாறாக இருந்தாலும் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். கடந்த காலத்தில் மக்களுக்கு சேவை செய்தவர்களையும் இன்றைய வேட்பாளர்களில் பாராளுமன்றம் செய்து மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய, மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய, மக்களின் உரிமைசார் பிரச்சனையை பற்றி பாராளுமன்றத்தில் கலைக்கக்கூடிய வேட்பாளர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதற்கு மக்கள் தயாராக இருக்கின்ற அந்த விடயத்தை எங்களுக்கு மிகவும் திட்ட தெளிவாக அவதானிக்க முடிகிறது. எனவே இதன் அடிப்படையில் வன்னி மாவட்டத்திலிருந்து ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பு சார்பில் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த முறை பாராளுமன்றத்துக்கு செல்வார்கள் என்பது மிகவும் திட்ட தெளிவாக காணப்படுகின்றது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வன்னி தேர்தல் மாவட்டத்தில் தற்பொழுது வாக்களிப்புகள் சிறந்த முறையில் நடைபெறுகின்றன. பெரும்பாலானவர்கள் மும்முரமாக தங்களுடைய வாக்குகளை அளித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இப்பொழுது நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியின் முதன்மை வேட்பாளராகிய நான் கூழாங்குளம் கிராமத்தில் தன்னுடைய வாக்கை அளித்துவிட்டு இந்த பத்திரிகையாளரிடம் எனது சில கருத்துக்களை சொல்லலாம் என இங்கு வந்திருக்கின்றேன். வன்னி மாவட்டத்தில் விசேடமாக பல வகையான சமூக ரீதியான பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன. யுத்தத்தின் பின்னர் தற்பொழுது மீள்குடியேறுகின்றவர்கள், இவர்களுடைய மீள்குடியேற்றம் மற்றும் பிரதேசத்தில் இருக்கின்ற தொழில் வாய்ப்புகள், அதேபோல் பிரதேசத்தில் இருக்கின்ற கல்வி, பல விடயங்கள் இங்கு முதன்மைப்படுத்த வேண்டியிருக்குது. அதனை முதன்மைப்படுத்தி இந்த மக்கள் இப்பொழுது வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறானவர்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு இதன் வாக்களிப்பின் மூலமாக தெரிவு செய்கின்றவர்கள் இவருடைய கல்வி பிரச்சனைகளையும், இவருடைய சுகாதார பிரச்சனைகள், இவருடைய மீள்குடியேற்றத்தை சிறந்த முறை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அளிக்கப்படுகின்ற வாக்குகளை அதற்கூடாக அந்த அளிக்கப்படுகின்ற அந்த வாக்கினூடாக அவர்களுக்கு நியாயமான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்காக அனைத்து உறுப்பினர்களும் அனைத்து வேட்பாளர்களும் சிறந்த முறையில் செயற்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அதன் அடிப்படையில் தான் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியின் வேட்பாளராகிய நான் இந்த பிரதேசத்தில் களமிறங்கி நீண்ட காலமாக பத்திரிகை துறையிலும் அதேபோல் சமூக செயற்பாடுகளில் ஈடுபட்டவர் என்ற முறையில் இந்த சமூகத்தின் பிரச்சனைகள் என்ன, இந்த சமூகத்தின் பிரச்சனையை எவ்வாறு தீர்க்க வேண்டும், இந்த சமூகத்தின் பிரச்சனையை எவ்வாறு தீர்ப்பதனூடாக எவ்வாறான வழிமுறைகளை கையாளலாம் என்பது சம்பந்தமாக சிறந்த அறிவும் ஆற்றலும் இயலுமையும் உள்ளபடியால் எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு தடையாக நாம் பார்ப்பது அதிகாரம். இந்த அதிகாரத்தை நோக்கித்தான் நாம் இப்பொழுது களமிறக்கின்றோம். எனவே அதிகாரத்தை வேண்டித்தான் இந்த இடத்தில் நாம் இருக்கின்றோம். மக்கள் அனைவரும் பெரும்பாலானவர்கள் எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள், எமக்காக வாக்களிக்கின்றார்கள். அவர்களுடைய வாக்கினூடாக நாம் இன்ஷா அல்லாஹ் பாராளுமன்றம் செல்வதற்கான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு இருக்கின்றது. எனவே அவ்வாறு செல்கின்ற போது நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரியான பிரச்சனைகளை, இவருடைய பிரச்சனை என்ன, இவர்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு என்ன, அந்த பிரச்சனைகளை கிடைத்த அதிகாரத்தின் மூலமாக சிறந்த முறையில் நாம் செயல்படுவோம் என மக்களுக்கு உறுதியாக கூறி இந்த சந்தர்ப்பத்தை அந்த ஊடகவியலாளருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். ஜஸாக்கல்லாஹ். முசலி நியூஸ், இது ஒரு ஜனரஞ்சகமான குரல்.